தளபதி விஜயோட கோட் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி ரொம்ப நல்ல வரவேற்பை வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு வீடியோல கோட் படம் எப்படி இருக்கு அப்படின்ற மூவி ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். விஜய், பிரசாந்த், ஸ்னேகா, லைலா அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் நடிச்சிருக்க இந்த ஒரு படத்தை வெங்கட் பிரபு தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. தளபதி விஜய் டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருக்க இந்த படத்தை AGS ப்ரொடக்ஷன் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப பெரிய பொருட்செலவுல இந்த ஒரு படம் உருவாகி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்ல ரொம்பவே அழகா பிஜிஎம் பக்காவா அமைஞ்சிருக்கு. விசில் போடு அண்ட் மட்ட பாடலுக்கு தியேட்டர்ல ரசிகர்கள் குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பீஸ்ட், வாரிசு, லியோ அப்படின்னு வரிசையா விஜயோட நடிப்புல ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாமே ஏகப்பட்ட விமர்சனங்களை கொடுத்தாலும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்க இந்த ஒரு படம் சக்சஸ் ஆகுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பெஷல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லப்படுற ரகசிய படையோட தலைவரா தான் நம்ம விஜய் இருக்காரு. அதுவும் வெளிநாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு எதிராக நடத்தப்படுற தீவிரவாத சூழ்ச்சிகளை விஜய் அண்ட் அவரோட டீம்ல இருக்க பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் இவங்க எல்லாருமே அதை முறியடிச்சிட்டு இருக்காங்க. தன்னோட குடும்பத்தோட பேங்காக்கு ஒரு டூர் மாதிரி போற காந்தி, அதாவது விஜய்க்கு ரொம்ப பெரிய சிக்கல் உருவாகுது. இதுல தன்னோட பையனை இழந்துடுறாரு. அந்த அமைப்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இமிகிரேஷன் அதிகாரியா வயசான காலத்துல வாழ்க்கையை நடத்திட்டு இருக்க காந்திக்கு மறுபடியும் அந்த அமைப்பு கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வருது. மாஸ்கோவுக்கு போற காந்திக்கு பேரதிர்ச்சி அவரோட ரூபத்திலேயே காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா டபுள் ஆக்ஷன் சொன்னோம்ல, அப்போ அதே மாதிரி இன்னொருத்தர தான் அங்க பாக்குறாரு. அதுக்கப்புறமா நடக்கிற மோதல்கள் அண்ட் பாச போராட்டம் தான் கோட் படத்தினுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் கதை அப்படின்னே சொல்லலாம். ஒட்டுமொத்த படத்தையும் டபுள் ஆக்ஷன்ல விஜய் தன்னோட தோல்ல தாங்கி நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் அப்படின்னு விஜயோட டீம்ல இருக்க எல்லாரோட நடிப்புமே ரொம்பவே அழகா அமைஞ்சிருக்கு. அதுல இருக்க ட்விஸ்ட் எல்லாம் ரொம்ப வேற லெவல்ல பண்ணிருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. அதுவும் இளம் விஜயா வர டீஏஜிங் விஜய்க்கு ஜீவன் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு வெங்கட் பிரபு. படத்துல அவர் பண்ற சேட்டைகள், அலப்பறைகள் ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு உற்சாகத்திலே ஆழ்த்துது அப்படின்னே சொல்லலாம். யோகி பாபு, பிரேம்ஜியோட காமெடி ரசிகர்களை சிரிக்க வைக்குது. விஜயோட காமெடி காட்சிகள்ல தன்னோட பங்குக்கு ஸ்கோரை சூப்பரா செஞ்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸ்னேகா, லைலா, மீனாட்சி சௌத்ரி, மோகன், ஜெயராம் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப கரெக்டான ஸ்பேஸ் இந்த ஒரு படத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு கொடுத்த ரோலை அழகா கச்சிதமா நடிச்சு முடித்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துல விஜயகாந்தோட AI கேமியாவோட சீக்ரெட் ட்விஸ்ட் மூலமா தான் படமே தொடங்குது. ஏற்கனவே சோசியல் மீடியால லீக் ஆன பல பிரபலங்களும் கேமியோவா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுலயும் கிளைமேக்ஸ் கேமியோ வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சென்னை சேப்பாக்கத்துல நடந்த இந்த ஒரு கிளைமேக்ஸ் காட்சி ரொம்ப பெரிய பலம் இந்த படத்துக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆரம்பத்துல டீஏஜிங் விஜயா வரது வந்துட்டு அநியாயமா தெரிஞ்சாலும் படம் போற போக்குல அந்த ஒரு கேரக்டர் ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்தது. வெங்கட் பிரபு விஜய் ஃபேன்ஸுக்கு ஏத்த மாதிரியான எந்த படம் பிடிக்குமோ அதே மாதிரி தான் எடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஸ்கிரீன் பிளே எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தளபதி விஜய் இப்படியெல்லாம் நடிச்சிட்டு தமிழ் சினிமாவையே விட்டுட்டு போக போறாரு அப்படின்னு நினைக்கும் போது தான் ஃபேன்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த அளவுக்கு படம் நடிச்சிட்டு இவர் ஏன் அடுத்த படத்தோட இந்த ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு அரசியலுக்கு போக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பிளஸ் இவ்ளோ பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் என்ன? டீஏஜிங், சிஜி குறை பல இருந்தாலும் பட்ஜெட் ரொம்ப பெருசு இல்ல. அதுல சில இடங்கள்ல அடிவாங்க தான் செய்யுது அப்படின்னே சொல்லலாம். யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்ல ஒரு சில பாடல்கள் ரொம்ப கொஞ்சம் கம்மியாவே இருக்கோ, இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரியும் தோண வைக்குது. ஒரு சில இடங்கள்ல இந்த ஒரு கேரக்டர் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா படம் இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோண வைக்குது. சரி, நீங்க இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க.